இது என்ன தெரியுமா? தெரியுமா? இந்த மாதிரி அடி வெயிட் கொழுப்பு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆபத்தான கொழுப்பு இருக்குமா இருக்காதா சொல்லுங்களேன். இந்த மாதிரி கொழுப்பை டெய்லி 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி மட்டும் பண்ணால் இதெல்லாம் கரைஞ்சி போயிருமா சொல்லுங்க? இந்த மாதிரி கொழுப்பு இருக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரை இன்சுலின் ஏதாவது வேலை செய்யுமா சொல்லுங்களேன்? நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது வெயிட்டு குறைச்சிருக்காங்களா முதல்ல? இல்லை குறைக்க முடியுமா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி ஏதாவது வெயிட்டு குறைக்க முடியுமா? மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், அந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், உடல் பருமன், இது எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும் தெரியுமா? சுகர் மாத்திரை இன்சுலின் இல்லாமல் இன்னும் 50 வருஷம் ஆரோக்கியமாக வாழலாம். யார் சொன்னா? மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அதுக்கு பேர் தான் ரெமிஷன் இஸ் பாசிபிள். அந்த புத்தகம் தான் தெளிவாக சொல்லுது. இந்த பெரியவங்களை பாருங்க, 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 128லேருந்து 86 கிலோ. புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, கருவேப்பிலையும் கொடுக்கல, கரிஞ்சீரமும் கொடுக்கல. கொடுத்தது எல்லாமே என்னது? ஒன்லி பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு யாருக்கா உதவி பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. நீங்கள் சேவ் பண்ணி வைங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?